வணக்கம் நண்பா. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேருக்கு தெரியும் 12th இன்ஜினியரிங் கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நீங்கள் மூணுமே புக்கு ஃபுல்லாக நீங்கள் படிக்கலனாலும் கண்டிப்பாக உங்களால் கம்பல்சரி கொஸ்டின் எவ்வளோ டஃப்பாக பப்ளிக்கில் கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் எழுத முடியும்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? யாருமே நம்ப மாட்டீங்களே. பட் ஒரு விஷயம் சொல்லட்டா, கண்டிப்பாக என்னால் உங்களை எழுத வைக்க முடியும். அதுக்கு இந்த வீடியோவை ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் சொல்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு கரெக்டா புரியும். சரி, ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் திங், நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கறது, அதாவது புதுசா இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே ஒரு டவுட் கேட்பீங்க. நான் ஏன் ப்ரோ உன்னை நம்பணும், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கரண்டா 12th 2026 பப்ளிக்ல பேட்ச்னா அதுல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் நான் மூணுமே புக்கு ஃபுல்லா படிக்கல. பட் ஸ்டில் அந்த கம்பல்சரி எல்லாமே நான் அட்டென்ட் பண்ணேன். நீங்க உங்க சீனியர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2026 பப்ளிக் தான் இருக்கலே டஃபஸ்ட் பப்ளிக்னு நிறைய பேர் வெளியே சொல்றாங்க. நிறைய டீச்சர்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்குமெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்பெக்ட் ஆஃப் அவ்வளோ திங்ஸ் இருந்துமே என்னால் ஈஸியாக அந்த கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ண முடிஞ்சது. இவ்வளோத்துக்கும் நான் புக்கு ஃபுல்லாக படிக்கல. கேட்குறக்கே ஆச்சரியமா இருக்குல்ல. ஒருவேளை இதையும் நம்ப முடியலனா, நான் 11th பப்ளிக்குக்காக பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு படிச்சப்ப ஒரு மெத்தட் யூஸ் பண்ணேன். அதை தான் நான் 12th யூஸ் பண்ணேன். ஸோ அதன் மூலமாக தான் நான் இவ்வளோ கொஷின்ஸை, அதாவது கம்பல்சரி கொஷின்ஸை ஈஸியாக அட்டென்ட் பண்ணேன். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணதுனால எனக்கு 11th பப்ளிக்ல எவ்வளோ மார்க் வந்துச்சு தெரியுமா? இப்போ பாருங்க, 584 மார்க்ஸ். அதுலேயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் மூணுமே 99, 99, 99. சிம்பிளாக எனக்கு மூணுத்துலையுமே 1 வேர்டில் தான் மார்க் போச்சு. ஆனால் கம்பல்சரி கொஸ்டின் அசால்ட்டாக நான் பண்ணிட்டேன். இவ்வளோத்துக்கு நான் புக்கு ஃபுல்லாக படிக்கல. அதே லாஜிக்கு தான் நான் 12th பயன்படுத்தினேன். 12th நான் கம்பல்சரி கொஸ்டினை அசால்ட்டாக முடிச்சிட்டேன். அகெயின் புக்கு ஃபுல்லாக படிக்கல. நம்ப முடியலல்ல. ஸோ அதை பற்றி நான் எப்படி படித்தேன், எப்படி படித்தா அந்த கம்பல்சரி கொஸ்டினை புக்கு ஃபுல்லாக படிக்காமல் ஈஸியாக மார்க் எடுக்கிறது, அதாவது இந்த லைன் பை லைன் படிக்காமல் மொத்தமாக நான் கஷ்டப்படாமல் எவ்வளோ ஈஸியாக என்னால் படிக்க முடியும் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? ஐ திங்க் இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். சரி, ஓகே. நான் உங்கள் கிரீஷ், இதில் உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். லெட்ஸ் கோ. சரி, இப்போ நமக்கு கட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் 3 இருக்கு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். ஒரு சப்ஜெக்டா கம்பல்சரி கொஸ்டின் எப்படி படிச்சேன்றத சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், நம்ம முதல் சப்ஜெக்ட் பிசிக்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். சரி, ஓகே. பிசிக்ஸில் உங்களுக்கு கம்பல்சரி கேட்க போறாங்கன்னா ஒரே விஷயத்த தான் திருப்பி திருப்பி கம்பல்சரியாக கேட்க போறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சம்ஸ். நிறைய பேர் என்ன பண்ணுவோம், சம்ஸை பார்த்த உடனே பயந்துடும். அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கூட நம்ம ஸ்டெப்பும் எடுக்க மாட்டோம், படிக்கவும் மாட்டோம். மேபி படிக்க ட்ரை பண்ணா கடைசி நேரத்தில், லைக் எக்ஸாம்க்கு ஒரு நாளோ 2 நாள் முன்னாடியோ உட்காந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை யூடியூப் சேனல்ஸில் போட்டிருப்பாங்க, அதை உட்காந்து படிப்பீங்க. அண்ட் மேபி அட்டன் பண்ணுவீங்க, சம்டைம்ஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க. பட் நான் சொல்லட்டா, கம்பல்சரி கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நீ ரொம்ப டஃப்னு நினைக்கிறத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் திங். டஃப்னு நினைக்காதீங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு சம்ஸ் கேட்கறது எங்கேருந்து கேட்குறாங்க? எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள்ஸ். முதல் கேள்வி என்னது? எக்ஸசைஸும் எக்ஸாம்பிள்ஸும் 2 சம்முமே இருக்குல்ல. எக்ஸசைஸ்ல இருந்தும் எக்ஸாம்பிள்ல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்க எல்லாரும் என்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா? ப்ரோ, எக்ஸசைஸ், எக்ஸாம்பிள் எல்லா சம்ஸும் படிக்கணுமா? கிடையவே கிடையாது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா உன் புக்கில் பாதி சம்ஸை நீ விட்டுடலாம் தைரியமா. அந்த பாதி சம்ஸை நான் அடிச்சு சொல்றேன், உனக்கு கொஸ்டின் பப்ளிக்ல, ஐ மீன் அந்த கொஸ்டின் பேப்பர்ல கேட்கவே மாட்டாங்க. அந்த சம்ஸை நீ கத்துக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். மேபி ஆசை இருந்து கத்துக்கிறேன்னா அது வேற. பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எனக்கு மார்க் தான் வேணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதுல பாதி சம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு நான் இப்பவே சொல்றேன். ப்ரோ, எந்த பாதி சம்ஸ் எல்லாம் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை மட்டும்தான் பிசிக்ஸ்க்கு, சம்ஸ்க்கு படித்தேன். இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸை கிளியரா படிச்சிட்டேன்னா நீயும் என்ன மாதிரி ஈஸியாக மார்க் வாங்கலாம். ஸோ அதுதான் சொல்றேன். ஸோ இந்த 2 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கொஸ்டின்ஸ் உனக்கு 12th பிசிக்ஸில் எனக்கு கவர் ஆச்சு தெரியுமா? ஸோ கிட்டத்தட்ட நான் சொன்னது தான். உங்களுக்கு புக்கில் ஒரு 100 சம் இருக்குன்னு அசம் பண்ணி போனால் அதில் வெறும் 50 சம் மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். அந்த 50 சம் 2 டைப். இந்த 2 டைப் கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் படிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்களும் ஃபுல் புக் இல்லாமையே அசால்ட்டாக படிக்கலாம். சரி, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைரக்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் திங், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரோ, அதுதான் நான் அடிக்கடி படிப்பேனே.
மேபி படிக்காதவங்களுக்கும் சொல்கிறேன், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ணணும். அதாவது இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இம்பார்ட்டன்ட் சம்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த யூடியூப் சேனல்னாலும் ரெஃபர் பண்ணிக்கிட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு அதை மட்டும் ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுங்க. இப்போ இதை படித்து முடிச்சிட்டிங்கனாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% அட்டன் பண்ணிடலாம். இன்னொரு 50% ஆஃப் சம்ஸ் எங்கேருந்து கேட்பாங்க தெரியுமா? இந்த கொஷின்ஸை இது வரைக்கும் நீங்கள் எந்த யூடியூப் சேனல்ஸ் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த 50% ஆஃப் கொஷின்ஸ்க்கு பேர் என்னதுன்னா ஓவர் லுக்டு கொஷின்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது என்ன ப்ரோ ஓவர் லுக்டு கொஷின்ஸ் அப்படின்னா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓவர் லுக்டு கொஷின்ஸுக்கான எக்ஸாக்ட் மீனிங் என்னதுன்னா, இந்த கொஷின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸை தான் ஓவர் லுக்டு கொஷின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷின் கவர்மெண்ட் கேட்கறதுனால என்ன யூஸ் தெரியுமா? இந்த கொஷின் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஒரு ரியாலிட்டி சொல்லட்டா, இம்பார்ட்டன்ட் கொஷினை விட இந்த ஓவர்லுக்ட் கொஷின் படிக்கிறது ரொம்ப ஈஸி. பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஓவர்லுக்ட் கொஷினை பற்றி பார்க்கறதே கிடையாது. ஈவன் எந்த யூடியூப் சேனல்ஸில் கூட இந்த ஓவர்லுக்ட் கொஷின்ஸை பற்றி ஒரு திங் கூட சொல்ல மாட்டாங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின், இதை தான் திருப்பி 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 சொல்லுவாங்க. இல்லைனா ப்ரீவியஸ் இயர் கொஷின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஓவர்லுக்ட் கொஷினோட லாஜிக் என்னது தெரியுமா? நான் சொன்னதுதான், ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் சம்மு. அட் த சேம் டைம் அந்த சம்ஸை யாருமே படிச்சிருக்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரியான கொஷின்ஸை படிச்சு இந்த 2 செட் ஆஃப் கொஷின்ஸை படிச்சேன்னா ஃபிசிக்ஸில் தைரியமாக சொல்கிறேன், என்ன கம்பல்சரி கேட்டாலும் உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். உனக்கு இந்த வருஷம் இருக்கிறதுலையே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் 2026 பப்ளிக்கில் கட் ஆஃபில் ரொம்ப டஃபஸ்ட்டாக வந்தது ஃபிசிக்ஸ் தான் எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அந்த ஃபிசிக்ஸில் கம்பல்சரி கொஷின் 2மே எனக்கு எக்ஸசைஸ்லேருந்து வந்துச்சு. ஓகே, எக்ஸசைஸ்ல இருந்து வந்துச்சு. ஆனால் அந்த 2மே என்னால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சது. ஆனால் அந்த 2 கொஷினுமே என்ன கொஷின் தெரியுமா? ஆக்சுவலி அந்த 2மே ஓவர்லுக்டு கொஷின் தான், இம்பார்ட்டன்ட் கொஷின் கிடையாது. அதனால என்ன ஆச்சு, இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படித்தவங்களுக்கு ஆன்சரே பண்ண முடியல. அதே மாதிரி புக்கு ஃபுல்லாக படித்த அந்த டாப்பர்ஸும் எழுதிட்டாங்க. பட் நான் எப்படி ஆன்சர் பண்ணேன்? நான் புக்கு ஃபுல்லாகவும் படிக்கல, அட் த சேம் டைம் இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சிருந்தேன், ஓவர்லுக்டு கொஷின் படிச்சிருந்தேன். ஸோ அதனால் என்னால் ஈஸியாக அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ த ஃபேக்ட் இஸ் ஓவர்லுக்டு கொஷின்னு ஒன்று இருக்குது. இந்த கொஷின்ஸை நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரி ஓகே ப்ரோ, நீ 2026 பப்ளிக்கில் கொஷின் பேப்பரில் ஓவர்லுக் கொஷின் வருதுன்னு சொல்கிறேன். சரி ஓகே, நான் பேப்பரில் போய் செக்கு கூட பண்ணிக்கிறேன். அது எப்படி ஓவர்லுக்டு கொஷின்னு கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் சொன்ன முதல் 2 விஷயத்தை தான் திருப்பியும் சொல்கிறேன். முதல் விஷயம், அந்த கொஷினோட ஆன்சர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 3-4 ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். 2வது திங், அந்த கொஷினை யாருமே படிச்சிருக்க கூடாது. அதாவது அது இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கக்கூடாது. அதுதான் மேட்ரு. அது தெரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியாக அட்டன் பண்ணலாம். எனக்கு 2026 பப்ளிக்கில் வந்த கொஷின் பேப்பரில் 2 மார்க் கம்பல்சரி ஓவர்லுக்டு கொஷின். எதனால் தெரியுமா? ஒரு ஃபார்முலா, அந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கொஷினில் எனக்கு தெரிஞ்சு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஒரு ஃபார்முலா படிக்கணும், அந்த ஃபார்முலாலேருந்து சம்மை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். தட்ஸ் ஆல். இதை தாண்டி நீ பெருசாக ஒன்றும் அந்த சம்மில் படிக்க தேவையில்லை, பண்ணவும் இல்லை. அது எவ்வளோ ஈஸியான கொஷின் பார்த்துக்கோ. 3 மார்க் கம்பல்சரி இன்னும் காமெடி. ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது ஒரு டீட்டெயிலில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினோட ஆன்சர், அந்த ஃபைனல் ஆன்சர் ஒன்றும் இல்லை டீட்டெயிலில், அதுதான் ஃபார்முலா. அதை வச்சு ஆன்சர் அப்படியே போடணும். இதுதான் 3 மார்க் கம்பல்சரி. இப்போ நான் புரியுதா நான் ஏன் இந்த 2 கொஷினும் ஓவர்லுக்டு கொஷின் சொன்னது? ஃபர்ஸ்ட் கொஷின் சின்னதாக இருந்துச்சு, அட் த சேம் டைம் யாருமே படிக்கல. 2வது கொஷின் பெருசு தான், ஆன்சர் பெருசு தான், ஆனால் ஃபார்முலா ஒரு ஸ்லோ லேர்னர் கூட தெரியும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷினோட டீட்டெயிலோட ஃபார்முலா தான், டீட்டெயிலோட ஃபைனல் ஆன்சர் தான் இந்த கொஷினுக்கு, இந்த 3 மார்க் கம்பல்சரிக்கு ஆன்சர். ஸோ த பாயிண்ட் இஸ், யாரும் ஓவர்லுக் கொஷினை மிஸ் பண்ணாதீங்க. இதுதான் மேட்ரு. ஸோ அந்த ஓவர்லுக் கொஷின் பற்றி இன்னும் ஒரு வீடியோ வேணும், எப்படி நான் கண்டுபிடிக்கிறது ப்ரோ சம்ஸ் அப்படிலாம் கேட்டிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் 2 டைப் ஆஃப் கொஷினை படிச்சிட்டிங்கன்னா புக்கு ஃபுல்லாக படிக்க தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இருக்குது. ஓவர்லுக் கொஷின், அந்த ஓவர்லுக் கொஷின் இந்த சேனலில் நான் மட்டும்தான் சொல்லுவேன், அடித்து நான் சொல்கிறேன். ஸோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேளுங்க, அப்போ தான் நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட முடியும். ரைட்டா? சூப்பர். இப்போ ஃபிசிக்ஸ் ஓவரா, லெட்ஸ் கம் டு கெமிஸ்ட்ரி.
கெமிஸ்ட்ரிக்கு 3 இதுதான்டா. ஒன்று ஆர்கானிக் ரியாக்ஷன் கேட்கலாம், இல்லை ஃபிசிக்கல்லேருந்து ஒரு சம்மு கேட்கலாம், இல்லைனா இன்ஆர்கானிக்ல ஏதோ ஒரு ரியாக்ஷன். பட் இன்ஆர்கானிக்லேருந்துலாம் ரியாக்ஷன் வர்றதுக்கு 99% வாய்ப்பு இல்லை. ஸோ அது பெருசாக கேட்குறதும் கிடையாது. மேபி ஸ்கூல் எக்ஸாமில் கேட்கலாம். பட் நம்ம டார்கெட் பப்ளிக்னால இந்த 2 மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் ஏதாவது கேட்டாங்கன்னா நான் திருப்பி சொல்கிறேன், ஈஸி, இம்பார்ட்டண்ட்டை மட்டும் படிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இதுக்கு நீ வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நீ படித்து முடிச்சிட்டனாலே போதும். கண்டிப்பாக உன்னால் கம்பல்சரி ஈஸியாக அட்டன் பண்ணலாம். பட் இந்த சம்ஸ் இருக்கு பார்த்தியா, ஃபிசிக்கல் சம்ஸ், அதாவது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சம்ஸ், சேம் லாஜிக். இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை படி, அகெயின் ஓவர்லுக்டு கொஸ்டினை படி. ஓவர்லுக்டு கொஸ்டின்னா என்னது சொல்லியிருக்கேன், சம்மு ஷார்ட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் ஷார்ட்டாகவும் இருக்கணும், யாருமே படிச்சிருக்கவும் கூடாது, அதாவது அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அப்படிப்பட்ட ஃபிசிக்கல் சம்ஸை படி. இதுதான் மேட்ரு. ஸோ சம்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் எடுத்தனா இந்த மேட்ரு தான் இம்பார்ட்டன்ட் அண்ட் ஓவர்லுக்டு கொஸ்டின். இந்த 2த்தையும் நீ படிச்சனா நீ புக்கு ஃபுல்லாக படிக்கவே தேவையில்ல. உனக்கு ஓவர்லுக் கொஸ்டினுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியல அப்படின்னு கேட்டேன்னா தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேளு. கமெண்ட் செக்ஷனில் ஒரு கமெண்ட் போடும், ப்ரோ எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியல, இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க, இந்த ஓவர்லுக் கொஸ்டின்ஸ்னால் எப்படி இருக்கும், இதுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பிளனேஷன், ஒரு லெசனை எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லித்தாங்க ப்ரோ அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அதோட சென்டென்ஸ், அதோட மீனிங் மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் படித்தா போதும். இம்பார்ட்டன்ட் ஃபுல் ரியாக்ஷன்ஸ் நான் படித்தேன்னா நான் படிக்கல, பட் ஸ்டில் என்னால் அட்டன் பண்ண முடிஞ்சது. ஸோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தான் கேட்குறாங்க. இந்த வருஷம் கூட இம்பார்ட்டன்ட் தான் கேட்டிருந்தாங்க. ரைட், முடிஞ்சிருச்சா? ஸோ கெமிஸ்ட்ரியும் ஓவர். ஃபைனலாக மேக்ஸுக்கு வரும். மேக்ஸ் ரொம்ப சிம்பிள்ரா. நான் எல்லா சம்ஸும் போட்டு பார்த்தா தான் மேக்ஸை போட முடியுமா? கிடையவே கிடையாது. ஆனால் எல்லா கான்செப்ட்ஸும் உனக்கு தெரியும். ப்ரோ கான்செப்டுக்கும் சம்முக்கும் என்ன ப்ரோ வித்தியாசம் அப்படி கேட்டேன்னா, கான்செப்ட்னா ஒரு சம்மை கொடுத்தா இப்படி தான் போட தெரிஞ்சதுன்னா அது கான்செப்ட். அதே சம்மை முழுசாக போட்டு ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் கொண்டு வந்தனா அது சம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே உனக்கு தேவை கம்பல்சரி கொஸ்டின் அட்டென்ட் பண்ணுறதுக்கு கான்செப்ட், அதாவது என்ன சம்மு கொடுத்தாலும் இந்த மெத்தடை போட தெரிஞ்சா போதும். இது படிக்க ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு லெசனுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சம் வந்தால் இப்படி போகணும், இந்த சம் வந்தால் இப்படி போடணும் தெரிஞ்சால் மட்டும் போதும், உன்னால் எந்த கம்பல்சரியும் அட்டென்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 2026 பப்ளிக்கில் எனக்கு 3 மார்க் கம்பல்சரி கிட்டத்தட்ட ஒரு பிலோ ஆவரேஜாக அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருந்துச்சு. மேபி ஒரு ஆவரேஜ்னு வச்சுக்கோங்க, ஆவரேஜான ஒரு கொஷின், மாடரேட்டான கொஷின். 2 மார்க் கம்பல்சரி என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்டெக்ஸ்ட் ஃபார்முலா கேட்டிருந்தாங்க. பட் அது ஒரு கான்செப்ட். எல்லா சம்மும் போட தெரிஞ்சவனுக்கு கண்டிப்பாக அதை ஈஸியாக அட்டென்ட் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப், 2 ஸ்டெப்பு தான், ஃபார்முலா ஆன்சர், அவ்வளோதான். ஈஸியாக வந்துச்சு. இதுதான் நான் 3 வருஷம் பப்ளிக்கில் கொஷின் பேப்பரில், ஐ மீன் 3 சப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் கம்பல்சரிக்கு யூஸ் பண்ணேன். இது நிறைய பேர் கேட்பீங்க, ப்ரோ கிரியேட்டிவாக கேட்டால் என்ன ப்ரோ பண்ணேன்? கிரியேட்டிவ்க்கு ஒரே ஒரு சிம்பிளான ஐடியா தான். இப்போ நான் சொல்லி கொடுத்தேன் பார்த்தியா, இந்த கொஷினை பேஸ் பண்ணி இன்னொரு கொஷினை கேட்பானே தவிர்த்து புதுசாக அப்படியே உங்கள் புக்கில் இருந்து வேற ஏதோ புதுசாக உங்களுக்கு புரியவே புரியாத சம்மா இல்லை. நீங்கள் என்ன எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் படிச்சிங்களோ இல்லை உங்கள் புக்கில் படிச்சிங்களோ அந்த சம்மை கொஷினில் இருக்கக்கூடிய வேல்யூஸை மாற்றியோ இல்லை அந்த கொஷினை லைட்டாக மாடிஃபை தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அதை தவிர்த்து வேற எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சீக்ரெட் மந்த்ரா ஃபார் அட்டெண்டிங் த கம்பல்சரி கொஷின்ஸ். ஏன் உங்களோட 12th பப்ளிக் நான் சொல்லட்டா 2027 இருந்து இல்லை, எத்தனை வருஷம் பப்ளிக் கேட்டாலும் நம்ம கவர்மெண்ட் இப்படி தான் கேட்பாங்க கொஷின்ஸ். இவ்வளோ ஈஸியாக தான். இன்னும் சிம்பிளாக இன்னும் ஒரே ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் சொல்கிறேன். நம்ம கவர்மெண்ட் வருஷம் வர 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 என்ன பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கம்மி பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீழே ஒன்றுமே இருக்காது, ஆனால் பசங்க எல்லாம் டஃப் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை தான் படிக்கிறாங்களே தவிர்த்து இந்த ஓவர்லுக்டு கொஷினே படிக்கிறது இல்லை. பட் அந்த ஓவர்லுக் கொஷின் ரொம்ப ஈஸின்றது நிறைய பேருக்கு தெரியல. ஸோ என்ன பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை உங்க தெரிஞ்சவங்க யாருனாலும் இந்த வீடியோவை அவங்களுக்கும் அனுப்பிச்சு விடுங்க. அப்போ தான் இந்த ஓவர்லுக் கொஷினை பற்றியான விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஓவர்லுக் கொஷினை பற்றி சுத்தமாக யாருக்கும் ஐடியா இல்லைன்னா நான் 100% சொல்கிறேன், செண்டம்மாங்கிற விஷயத்த கம்ப்ளீட்டாக மறந்துரு.
வாய்ப்பே இல்லை. நீ புக்கு ஃபுல்லாக நீ படிக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ஓவர்லுக் கொஷின்ஸை நீ படிச்சிருக்கணும். அதுதான் மேட்ரு. நான் படித்தேன், அதை வச்சு தான் என்னால் மார்க் வாங்க முடியுது. ஸோ திஸ் இஸ் மை சீக்ரெட். ஸோ இந்த ஓவர்லுக் கொஷின் பற்றி இன்னும் ஒரு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ சொல்கிறேன். ஸோ 3 சப்ஜெக்ட்ஸ்லையும் கிரியேட்டிவ் எப்படி கேட்பாங்க, நான் எப்படி படித்தேன், எப்படி புக்கு ஃபுல்லாக படிக்காமலே ஈஸியாக மார்க் வாங்கலான்றதை பற்றி 100% நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ ஐ திங்க் இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீ ஃபுல்லாக பார்த்துருந்தானா நீ தாண்டா லக்கியஸ்ட் ஃபெல்லோ. இதை நான் சொல்லியே ஆகணும்டா. பட் மேபி பார்க்கலன்னா உனக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அகெயின் இந்த வீடியோ பார்க்க ட்ரை பண்ணு. உன் லைஃபையே மாற்றும். நீ 200 out of 200 கட் ஆஃப் வாங்கணும்னு நினச்சனா கண்டிப்பாக இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ், இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் இன் கமெண்ட் செக்ஷன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சொல்ல. சரி, ஓகே, தட்ஸ் ஆல் இன்னைக்கான டாபிக். நாளைக்கு ஒரு புது கண்டென்ட்டோட இதே மாதிரி ஒரு ஃபேவரட்டான நியூ திங்கில் சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கோ. பை பை நண்பா.